உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் நேற்று ஒரு நாள் நடந்த எல்லா அடித்தையும் ஒரே வீடியோவில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலைக்குள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று 3 நாள் ஸ்பெஷல் பார்த்து ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. இன்னிலிருந்து வழக்கம் போல் நேற்று என்ன நடந்ததோ அது காலையில் உங்களை வந்து சேர்ந்தடையும். எவ்வளோ லவ், எவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படித்தேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஒரு சின்ன விஷயம், டிசம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம 1 லட்சம் உறவுகளை தொற்றுவோமா அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. ஆனால் உங்களுடைய சப்போர்ட், ஒவ்வொரு நாளும் 300 பேர் 400 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரி சுற்றி போன்னு நினைக்கிறேன், நானே கண்ணு வைக்கிறேன். பட் எனிவேஸ், தேங்க்யூ ஆல். எவ்வளோ நாட்டிலேருந்து சிங்கப்பூர், லண்டன் அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அனுப்புகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. லைக் ரொம்ப ஓவர்வெல்ம்டு, அவ்வளோ அன்பு நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த ஒரு அன்பு தான் தொடர்ந்து அப்படியே பேச வச்சுட்டே இருக்குது. ஒரு நாள் கமிட்டடாக எதுவாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த ஷோவை நம்ம ரெகுலராக பண்ணின்னு சொல்லிட்டு இந்த ஷோ வந்து பெரிய அளவில் வெற்றி பெறும்னு எவ்வளோ பேர் வாழ்த்துறீங்க. உங்கள் வாழ்த்துக்களுக்கும் உங்களோட ஆசீர்வாதங்களுக்கும் உங்கள் அன்புக்கெல்லாம் வந்து கோடி கோடி நன்றிகள். ஒரு சின்ன வேண்டுகோள், எப்பவும் போல் வீடியோ முழுமையாக பார்க்குற உறவுகளுக்கு எப்பவும் போல் நன்றி. ஆனால் உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய கருத்துக்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிரமம் பார்க்காம நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா தயவு செஞ்சு வந்து சொல்லிட்டு போங்க. இது உங்களுடைய ஷோ, உங்களுக்கான சேனல் இது. ஸோ முதலாவதாக தலைப்பு செய்திகள். நேற்று நம்ம மேஜை மேலே விழுந்தது இதுதான். 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் போட்ட தட்டுக்கு நேற்று அவரோட பேரே திரும்ப வந்திருக்கு. 2, தமிழகத்துக்கு தண்ணீர் இல்லை. இந்த வாக்கியம் யார் வாயிலிருந்து வந்ததுன்னு கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி ஆவீங்க. 3, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஆம்ஸ்ட்ராங் வழக்கு உச்சநீதிமன்ற நிலவரம் ஒரு முக்கியமான திருப்பம் வந்திருக்கு. 4, 2 வருஷமாக தலைமறைவாக இருந்த ஒருத்தர் விமான நிலையத்தில் சிக்கினார். பின்னாடி இருக்கிறது ஒரு கம்போடியா கதை, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன். 5, பழனி விவகாரத்தில் ஒரே நாளில் 2 தனித்தனி நகர்வு, ஒன்று விசாரணையோட அறையில், இன்னொன்று நீதிமன்றத்தில். 6, டெல்லி போராட்டத்தில் புது திருப்பங்கள். கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த கட்சி யாருது என்னதுன்னு கேள்விக்கு இன்றைக்கி முழு பதில் இருக்குது. 7, முதல்வருடைய கடைசி படம் இன்றைக்கி உலகம் முழுக்க வெளியாகுது. அதை பற்றி ஒரு அமைச்சர் சொன்ன முக்கியமான வேண்டுகோளும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி முக்கிய செய்தியில் 2 இருக்க போது. 1, காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் மாற்றமும் விரிவாக்கமும். 2வதாக காவிரியில் வந்திருக்கிற தண்ணி நெருக்கடி, அதோட உங்கள் அரிசி விலை தொடர்புங்க. முதல்ல தட்டு கதைக்கு போவோம். முதலாவதாக முக்கிய செய்திகள். ஒரு பள்ளி குழந்தை கையில் இருக்கிற காலை உணவு தட்டு, அது வெறும் தட்டு இல்லை உறவுகளே, 60 வருஷத்துக்கு மேலான ஒரு தமிழ்நாட்டினுடைய கதை. அறிவிப்பு என்னன்றது சொல்கிறேன். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடந்துட்டு இருக்கிற காலை உணவு திட்டத்தோட பேரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு மாற்றி தமிழக அரசு ஒரு அருமையான அரசாணையை வெளியிட்டிருக்கு. கூடிய இன்னொரு பெரிய விஷயங்க, இது வரைக்கும் அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்த இந்த திட்டம் 6, 7, 8ஆம் வகுப்பு வரை வந்து விரிவாக்கமாகுது. செப்டம்பர்லேருந்து இது அமலுக்கு வருது. சரியான தொடக்க தேதி அரசாணை படி உறுதி பண்ணக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த விரிவாக்கத்தால் மாநிலம் முழுக்க 15,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதல் பயனடைவாங்கன்னு நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதுக்கான செலவு கணக்கும் ஊடக செய்திகளில் வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸாக்ட் எண்களையும் அரசாணையோட ஒப்பிட்டு உறுதி பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏன் இந்த பேர் காமராஜர் கல்வி தந்தைங்க? ஸோ பள்ளிக்கு வராத குழந்தையை சோறு தான் பள்ளிக்கு கூட்டிகிட்டு வரும்னு புரிஞ்சு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். ஸோ அந்த வரிசையில் நேற்று சட்டப்பேரவையிலையும் ஒரு பேச்சு வந்ததுங்க. சபாநாயகர் JCD பிரபாகர் நீதி கட்சி காலத்தில் தொடங்கி காமராஜரோட மதிய உணவு, எம்ஜிஆரோட சத்து உணவு, இப்போது முதல்வர் விஜயோட காலை உணவு விரிவாக்கம்னு இது ஒரு தொடர்ச்சியான தமிழ்நாட்டு பாரம்பரியம்னு பேசினார். ஸோ அரசியல் ஆட்சிகள் மாறலாம், ஆனால் குழந்தையோட தட்டு நிறைஞ்சிருக்கணுங்கிற கொள்கை தமிழ்நாட்டில் தலைமுறை தாண்டி தொடருதுங்க. அதுதான் இந்த செய்தியோட அழகே. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை படிக்கும் போது. இன்றைக்கி இன்னொரு முதல்வருடைய கடைசி படமான ஜனநாயகம் இன்னைக்கு தான் உலக அளவில் வெளியாகுது. இதை பற்றி அமைச்சர் சம்பத்குமார் ஒரு பேட்டியில் 2 விஷயம் சொன்னார். 1, ரசிகர்கள் ஒழுக்கமாக திரையரங்களை மட்டும்தான் படம் பார்க்கணும். 2, விஜய் சினிமாவை விட்டு விலகினது திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு தான், ஆனால் மக்களுக்கு அவர் தேவைங்கிறது தான் அந்த இழப்பை ஏற்றுக்கிட்டு அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு முதல்வரோட முடிவை நினைவுபடுத்தி பேசுகிறார். படத்துக்கு வரவேற்பை நாளைக்கு பதிவுகளோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக
ரெண்டாவது முக்கிய செய்தி, உங்கள் வீட்டு சாப்பாடு தட்டே தொடுற ஒரு செய்தி. கடையில் அரிசி விலை ஏறி இருக்கே, அந்த கணக்கோட ஒரு முனை இருக்கிறது கர்நாடகா அணைகளில் தாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அணைக்கும் அரிசிக்கும் நான் சொல்கிறேன். முதல்ல அதிகாரப்பூர்வ நிலவரம். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்ட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், அதாவது CWMA, ஜூன் ஜூலை 2 மாதத்துக்குமா தமிழ்நாட்டுக்கு 40 TMC தண்ணி திறக்கணும்னு கர்நாடகாவில் உத்தரவு போட்டிருந்தது. அதில் ஜூலை மாதத்துக்கு மட்டும் தமிழ்நாட்டோட தேவை 31 TMC. ஆனால் ஜூலை 16 அன்னைக்கு நடந்த காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் கர்நாடகா அதிகாரிகள் சொன்னது, எங்கள் அணைகளில் இருக்கிற தண்ணி எங்கள் குடிநீர் தேவைக்கு மட்டும்தான். ஸோ ஜூலை 28க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். உத்தரவு ஒரு பக்கம், அணை மறுப்பு இன்னொரு பக்கம். ஸோ நேற்று அதிர்ச்சி வாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆணைய தலைவர் ஹல்தார் தலைமையில் நடந்த ஆணைய கூட்டத்தில் தற்போதைய நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் இல்லைன்னு வெளிப்படையாக பேசப்பட்டதாக ஊடக செய்திகள் சொல்லுது. அதே செய்திகள் சொல்கிற கணக்கு, ஜூலையில் வர வேண்டிய 31 TMCயில் அரை TMC அளவு கூட சேரல. ஸோ ஜூன் மாதமும் பெரும்பகுதி பற்றாக்குறை தான். ஸோ மேட்டூர் அணையில் இருக்கிற தண்ணியை அடுத்த வருஷம் குடிநீர் தேவைக்கு மட்டும் ஒதுக்கி பாதுகாக்க வேண்டிய நிலைமைன்னு பேசப்படுது. உறவுகளே, ஜூலை 26க்கு அப்புறம் மழை வர வாய்ப்பு இருக்குன்னு வானிலை மையம் சொல்கிறதா தகவல் இருக்குது. ஆனால் இந்த குறிப்பிட்ட எண்களும் விவரங்களும் அதிகாரப்பூர்வ அறிக்கையாக வந்ததும் நான் உறுதி பண்ணி சொல்கிறேன், இது சாதாரண அப்டேட் கிடையாது. இது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பு, ஒரு செய்தி. இதை நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணோம். இப்போது அந்த முடிச்சு அரிசி விலையில் இப்போதைக்கு நிற்குது. டெல்டாவில் தண்ணி பத்தாமல் சாகுபடி சுருங்குதுன்னா விளைச்சல் குறையும். ஸோ விளைச்சல் குறைஞ்சா சந்தையில் அரிசி விலை ஏறும். ஸோ இன்றைக்கி நீங்கள் கடையில் பார்க்குற அரிசி விலை உயர்வுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கிய காரணம் இதுதான். அணையில் நடக்கிறது நிற்கிறது எங்கே தெரியுமா? நம்மளுடைய சாப்பாடு தட்டில். ஸோ நேற்று காலையில் நான் சொன்னேன் இல்லையா, முதல்வர் தலைமையில் சட்ட வல்லுநரோட நடந்த காவிரி ஆலோசனை கூட்டம், அரசோட அடுத்த கட்ட சட்ட நகர்வுக்கான தயாரிப்பு அதுதான். ஸோ உச்சநீதிமன்றம் உத்தரவுனா அது எல்லா மாநிலத்துக்கும் ஒன்று தான். மழை பெய்யலைங்கிறது காரணமாக இருக்கலாம், ஆனால் உத்தரவை நிறைவேற்றாமல் இருக்கிறது அது சாக்கா ஆகக்கூடாது. ஜூலை 28 ரிவ்யூ கூட்டத்தில் கர்நாடகா பக்கமில் இருந்து என்ன பதில் வருதுன்னு அன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தபடியாக செய்தி சுருக்கம். 1, ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் முக்கியமான திருப்பம் நான் ப்ராமிஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ணுறேன்னு இதோ பண்ணுறேன். நேற்று சொன்ன மாதிரி உச்சநீதிமன்ற நிலவரம் இதோ. பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் 2024 ஜூலையில் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை CBI விசாரிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டப்போ அப்போ இருந்த திமுக அரசு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு பண்ணியிருந்தது. ஸோ இப்போ இருக்கிற தாவேக அரசு அந்த எதிர்ப்பு மனுவை திரும்ப பெற முடிவு பண்ணுச்சு. இது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். உச்சநீதிமன்றமும் அதுக்கு அனுமதி கொடுத்தது. ஸோ CBI விசாரணை நடக்கட்டும்னு பச்சை கொடி காட்டியாச்சு. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இனி CBI விசாரிக்கும். அந்த குடும்பம் கேட்ட கோரிக்கை இதுதான். நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த வழக்கை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த மேஜை மேலே சொல்லிக்கிட்டே இருப்போம். 2, மார்கண்டியன் வழக்கில் ஒரு நகர்வு. நேற்று முழு கதையை நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த MLA மார்கண்டியன் நேற்று பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். திமுகவினரும் வழக்கறிஞர்களும் பெருசாக கூஞ்சிருந்தாங்க. ஸோ கடும் போலீஸ் பாதுகாப்பு, அப்புறம் காவல் நீட்டிப்பு, அப்புறம் ஜாமீன் 2 மனுவும் விசாரணையில் இருக்குது. முடிவு வந்ததும் சொல்கிறேன். ஆக மொத்தம் இப்போ திரும்பவும் ஜெயிலில் போய் உட்காராசான்னு சொல்லி உள்ளே அமுச்சு வச்சிட்டாங்க. 3 டெல்லி போராட்டம். நேற்று அப்டேட்ஸ். ராகுல் பிரியங்கா கைது பற்றி நேற்று சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு கூடுதல் விவரம் பத்திரிகைகளிலும் உறுதியாக இருக்குது. கைதின் போது நடந்த இழுபறியில் ராகுல் காந்தியோட மூக்கில் இந்த ரத்த கசிவு ஏற்பட்டது. அதே மாதிரி பிரியங்கா மந்திர் மார்க் காவல் நிலையத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. சுமார் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் விடுவிப்பு. நேற்று ஜந்தர் மந்தரில் திமுக MP கனிமொழி நேரில் போய் மாணவர்களுக்கு ஆதரவு சொன்னாங்க. கூட்டம் மாலையில் ஆயிரக்கணக்கில் இருந்து மாலையில் பல மடங்கு பெருகினதாக அங்கிருந்த தகவல் சொல்லுது. உண்ணாவிரத்தில் இருக்கிற சோனம் வாங்சுக் ஒரு நிபந்தனை கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு. மாணவர்கள் மேலே நடவடிக்கை இல்லைங்கிற உத்தரவாதமும் கல்வி அமைச்சர் ராஜினாமா பரிசீலனையிலும் கிடைச்சா உண்ணாவிரத்தை விலகுகிறேன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ ராகுல் காந்தி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கடந்த 10 வருஷத்தில் தேர்வு முறைகேடுகளால் மாணவர் உயிரிழந்த கணக்கையும் கோடிக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவருடைய குற்றச்சாட்டுகள். ஸோ எண்களை நான் தனியாக உறுதி பண்ண முடியாததால் ராகுல் கூறுகிறார் அப்படின்னு தான் நான் இங்கே வைக்கிறேன். பாஜக பக்கம், அதாவது அண்ணாமலை வீத லீடர்ஸ் தலைவர் இப்போது ஒரு பதிவு போட்டிருக்காரு. 5 வருஷத்தில் 3 முறை வினாத்தாள் கசிவு நடந்திருக்குன்னு சொல்லி
மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. முதல் முறையாக பாஜக அரசை எதிர்த்துனா கேள்வி கேட்டிருக்காரு. அது எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். அதே நேரம் சுயநல சக்திகள் போராட்டத்தை திசை திருப்பக்கூடாதுன்னு மாணவர்களுக்கு எச்சரிக்கையும் சொல்லியிருக்காரு. ஸோ பீகார் பாட்னாவில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக காங்கிரஸ் தொண்டர்களுக்குள்ள தடியடி மோதல்லாம் அது வரைக்கும் அந்த லெவல் போயிருக்கு. ஸோ இரு தரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டியிருக்காங்க. 4வது, சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு பதில். காக்ரோச் ஜனதா கட்சினா என்ன? ஸோ நம்ம குடும்பத்தில் ஒரு உறவு கமெண்டில் கேட்டிருக்காங்க, இந்த போராட்டத்தை நடத்துகிற காக்ரோச் ஜனதா கட்சி பற்றி ஏன் நீங்கள் சொல்லவே இல்லைன்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான், இதோ பதில். இந்த முழு டெல்லி போராட்டத்தோட பின்னணி இருக்கிறது இந்த இயக்கம் தான், காக்ரோச் ஜனதா கட்சி. ஸோ தமிழில் சொன்னால் கற்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு அர்த்தம். இது எப்படி பிறந்ததுன்னா, மே மாதம் ஒரு நீதிமன்ற விசாரணையோட போக்கில் வேலை இல்லாத இளைஞர்களை கற்பாம்பூச்சி மாதிரி ஒப்பிட்டு உயர்மட்ட நீதித்துறை தரப்பில் பேசப்பட்டதாக செய்திகள் ரொம்ப வைரலாச்சு அந்த வீடியோ. கோபப்பட்ட இளைஞர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த வார்த்தையே தங்கள் அடையாளமாக மாற்றிக்கிட்டாங்க. ஸோ எந்த கஷ்டத்துலையும் சாகாமல் உயிர் வாழ்கிற பூச்சி தான் கரப்பான். ஸோ நாங்களும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி பேரையே நையாண்டி பண்ணுற மாதிரி இந்த பேரை வச்சு சமூக வலைத்தளத்தில் களமிறங்கினாங்க. தொடங்கினவர் பார்த்தீங்கன்னா அபிஜித் தீப்கே, முன்னாள் அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர். ஸோ சில நாள்லேயே லட்சக்கணக்கான பேர் இணைஞ்சாங்க. இன்ஸ்டாகிராமில் கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ். ஸோ இது தேர்தல் ஆணையத்தில் பதிவான கட்சி இல்லை உறவுகளே. வேலைவாய்ப்பு, தேர்வு முறைகேடு, ஊழல்னு இளைஞர் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் இது. இவங்களோட பக்கங்களை மத்திய அரசு முடக்கினதும், எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை முடக்கினதும், தமிழ்நாட்டிலையும் இதே பேரில் இளைஞர் பேரணி நடத்தினதும் ஏற்கனவே நடந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜூலை 20 அன்னைக்கு சலோ சன்சாதுன்ற பேரில் 10,000க்கும் மேற்பட்டவங்களோட நாடாளுமன்றம் நோக்கி அணிவகுத்தது இவங்க தான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்ணீர் புகை, தடியடி எல்லாம் நடந்தது. ஸோ காயம் பற்றின எண்ணிக்கையில் 2 கணக்கு இருக்குது. போலீஸ் பக்கம் மொத்தம் 150 பேர் அளவில் காயம். அதில் பாதி பேருக்கு மேலே போலீஸ்னு சொல்லுது, அவங்களே சொல்கிறாங்க பாதி பேர் போலீஸ்னு. இயக்கம் பக்கமும் என்ன சொல்கிறாங்கன்னா 150 போராட்டக்காரர்கள் காயம்னு சொல்கிறாங்க. ஸோ 2 தரப்பு கணக்குகளையும் அப்படியே நான் உங்கள்கிட்ட வச்சுருக்கேன். இப்போது இயக்கம் ஒரு முடிவு சொல்லிடுச்சு, இளைஞர்கள் மறுபடியும் காயப்படக்கூடாது, அதனால் இனி தெரு அணிவகுப்பு இல்லை, ஆனால் ஜந்தர் மந்தரில் எங்கள் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மத்திய அரசு பக்கமும் முதல் அசைவு. சுகாதார அமைச்சர் நட்டா பார்த்தீங்கன்னா இயக்கத்தோட 2 பிரதிநிதிகளை சந்தித்து பேசியிருக்காரு. ஸோ உறவுகளே கேட்டீங்க, பதில் சொல்லிட்டேன், ரொம்ப நன்றி. ஸோ இனி இந்த இயக்கத்தோட நகர்வுகளையும் டெல்லி கதையோட நான் உங்களுக்கு சேர்த்து சொல்வேன். தமிழ்நாட்டு மாணவர்களை நேரடியாக பாதிக்கிற நீட் விவகாரம் என்பதால் இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். 5வதாக, சென்னை புதுப்பேட்டையில் ஒரு தீ விபத்து. இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் இருந்த ஒரு பிளாஸ்டிக் குடோனில் மின்கசிவால் தீ பற்றிக்கிச்சு. நல்ல வேலையாக உயிர் சேதம் இல்லை, பொருள் சேதம் மட்டும்தான். 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரத்தில் தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. 6வதாக, ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு மறுபடியும் சோதனை. ஸோ தனுஷ்கோடி தலைமன்னார் பகுதி எல்லையை தாண்டினதாக குற்றம் சாட்டி 9 ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்குங்க. ஸோ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இது திரும்ப திரும்ப நடக்கிற கதை. அவங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக, முதல்வர் இன்று. ஸோ அதிகாரப்பூர்வ நகர்வுகள் உங்களுக்காக. 1, பட்ஜெட்டுக்கு முந்தைய ஒரு முக்கிய கூட்டம். முதல்வர் தலைமையில் திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறையோட திட்டங்கள் அப்புறம் செயல்பாடு ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் நடந்ததுங்க. ஸோ நிதி அமைச்சர் மரியா வில்சன், தலைமை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றாங்க. ஆகஸ்ட் 5 பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி துறை வாரியான ஆய்வுகள் வேகம் எடுத்திருக்கு. எதெல்லாம் அறிவிப்பாக வருதுன்னு அன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2வதாக, இன்னொரு தேசிய ஊடக சந்திப்பு. நியூஸ் 18 நெட்வொர்க்கோட தலைமை குழுவை முதல்வர் தலைமை செயலகத்தை சந்திச்சாரு. ஸோ நேற்று முந்தா நேற்று டைம்ஸ் குழும, இப்போ நியூஸ் 18, அடுத்தடுத்து தேசிய ஊடக தலைமைகளோட நேரடி சந்திப்புகள் நடக்குது. முதல்வர் ஊடகங்களை தவிர்க்கிறாராங்கிற பேச்சுக்கு இது ஒரு எதிர் சனிதான். ஓகேங்களா? இது தொடர்ந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ 3, தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சந்திப்பு. தமிழ்நாடு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நிர்வாகிகள் முதல்வர் சந்திச்சாங்க. என்ன கோரிக்கைகள் வச்சாங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியானால் அவங்க நிச்சயமாக சொல்கிறோம். அடுத்தபடியாக, தாவேகா அரசின் நகர்வுகள். ஸோ இதில் முதல் விஷயம், உங்கள் வீட்டு இளைஞர்களுக்கு நேரடியாக தேவைப்படலாம். 1, திறன் இருக்கிற இளைஞர்களுக்கு உலக அளவு வாய்ப்பு. இந்திய திறன் போட்டிகள் இந்தியா ஸ்கில்ஸ் 2027 பதிவு தொடங்கிருச்சு. இது சாதாரண போட்டி இல்லை, ஜப்பானில் 2028 நடக்க போகிற உலக திறன் போட்டிக்கான தேர்வு மேடை இது.
தமிழ்நாடு இந்த போட்டியில் தேசிய அளவில் 2வது இடத்துல இருக்குது. ஸோ நம்ம மாநிலத்தில் இருந்து 12 பேர் இந்த வருஷம் ஷாங்காய் உலக போட்டிக்கு ஏற்கனவே தேர்வாயிருக்காங்க. வயது 16லேருந்து 25 வரை 60க்கும் மேற்பட்ட தொழிற்திறன் பிரிவுகள். ஸோ பதிவு பண்ண வெப்சைட் திரையில் தெரியுது, skillindiadigital.gov.in. ஸோ வீட்டில் ஐடிஐ பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் இதை அவங்ககிட்ட சொல்லுங்கள். 2வதாக 5 IPS அதிகாரிகள் இடம் மாற்றம். உள்துறை அரசாணைப்படி 5 IPS அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றம். முக்கியமாக தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக இருந்த அபிஷேக் குப்தா சிவகங்கைக்கும், சிவகங்கை எஸ்பி சிவபிரசாத் தூத்துக்குடிக்கும் இடம் மாறுறாங்க. ஸோ மார்க்கண்டேயன் வழக்கு நடந்துட்டு இருக்கிற அதே மாவட்டத்தில் எஸ்பி மாறுறாங்கன்னு இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இது வழக்கமான நிர்வாக மாற்றமா தொடர்புள்ள மாற்றமா அப்படிங்கிறது அரசாணையில் எந்த காரணமும் சொல்லப்படல. ஸோ இந்த ஊகத்துக்கு நான் போக விரும்பலை, நம்மளே முடிவு பண்ணிப்போம். ஸோ 3 பள்ளிகளில் ஒரு பசுமை தொடக்கம், நீர் எழில் பள்ளி. ஸோ அப்படிங்கிற புது திட்டத்துக்கு அமைச்சர் ராஜ்மோகன் எழும்பூர் மாகாண மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அடிக்கல் நாட்டி மரக்கன்று நட்டிருக்காரு. அரசு பள்ளிகளில் நீர் மேலாண்மைக்கு தனி செயல் திட்டம். சென்னையில் 5 பள்ளிகளில் தொடக்கம். குழந்தைங்க பள்ளியிலேயே தண்ணி சேமிப்பை பழகிறது தான் இந்த திட்டமுடைய நோக்கம், சிறப்பு. ஸோ 4வதாக நிர்வாக நகர்வுகள் ஒரு வரியில் சொல்கிறேன். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் தலைமையில் தொழிற்சாலை பாதுகாப்பு ஆய்வு கூட்டம் நடந்தது. அதோட முக்கிய சிவகாசி பகுதியை தொடக்க நம்ம தனியாக சொல்கிறேன். ஸோ சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் துறை கூட்டமும் நடந்தது. ஸோ அடுத்ததாக நம்மளுடைய தொடர்கதை. ஸோ தொடர்கதை நம்ம தொடர்ந்து பேசுகிற விஷயங்கள் 1, முத்திரை விவகாரம். ஒரே நாள் 2 தனித்தனி நகர்வு. 2யும் நம்ம குழப்பிக்காமல் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். முதல் விசாரணை அறையில் அது சிபிசிஐடி விசாரணை 7வது நாளாக தொடர்ந்தது. நேற்று சொன்ன முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து உள்பட 4 பேர்கிட்ட சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு. ஸோ முன்னாள் வட்டாட்சியர், முன்னாள் தாசில்தார், நில அளவையர்னு ஆவண சரிபார்ப்பும் தொடருதுங்க. ஸோ அடுத்தது நீதிமன்றம். இது வேற ட்ராக். ஸோ அந்த நிலத்தை வாங்கியவரான வெள்ளத்துறை போட்ட முன்ஜாமீன் மனுவை மதுரை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஸோ நீதிபதி சொன்ன காரணம் தான் ரொம்ப முக்கிய உறவுகளே. நில மதிப்பு குறைச்சு காட்டப்பட்ட விவகாரத்தில் விரிவான விசாரணை தேவைங்கிறது இருக்காங்க. நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அந்த 100 கோடி 2 கோடி அப்படி மாறிச்சு. அந்த முரண்பாடு கணக்கு தான் இங்கே கோர்ட்டு வரைக்கும் எதிரொலிக்குது. விசாரணை ஒரு பக்கம், கோர்ட் இன்னொரு பக்கம். 2யும் தனித்தனியாக ஃபாலோ பண்ணுறேன். ஆகஸ்ட் 3 ஆஜர் தேதியும் நோட்டில் இருக்குது, மறக்காமல் உங்களுக்காக சொல்லுவேன். 2, சிவகாசி ஆதங்கத்துக்கு அரசு பக்கம் ஒரு அசைவு. நேற்று பட்டாசு உற்பத்தியாளர்களுடைய என்ஓசி ஆதங்கத்தை நான் சொன்னேன், கரெக்டுங்களா? ஸோ நேற்று நடந்த தொழிற்சாலை பாதுகாப்பு ஆய்வு கூட்டத்தில் விருதுநகர் பகுதி தனியாக பேசப்பட்டிருக்கு. மாவட்டத்தில் இருக்கிற 1140 பட்டாசு தொழிற்சாலைகளை 12 சிறப்பு குழுக்கள் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்குங்க. மாநிலம் முழுக்க உடனடி ஆபத்து இருந்த 130 தொழிற்சாலைகளுக்கு உற்பத்தி தடையாணையம் போடப்பட்டிருக்கு. ஸோ பாதுகாப்பு ஆய்வு தேவையானது தான். ஆனால் நேற்று அவங்க கேட்ட அசல் கேள்வி என்னன்னு தெரியுமா? 13 துறை என்ஓசியை சிங்கிள் விண்டோவாக மாற்றுவீங்களாங்கிறது தான். அதுக்கு இன்னும் பதில் இல்லை. ஸோ அந்த கேள்வியை நம்ம விடாமல் இங்கே கேட்க தான் போகிறோம், ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். ஸோ இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகளிலிருந்து வர செய்தி. உங்களுக்கு ஆணையரோட தினசரி குறை தீர்க்கும் முகாமில் நேற்று ஒரே நாளில் 68 மனுக்கள் பெறப்பட்டு விரைவு நடவடிக்கை உத்தரவு போயிருக்குங்க. முதல்ல எல்லாரும் கட்டாயமாக கேட்க வேண்டிய வழக்கு, நான் சொன்னேன் இல்லையா, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, கம்போடியா சைபர் அடிமை வளையம். 2024 குளத்துறை சேர்ந்த 59 வயது பெண்கிட்ட டெல்லி கஸ்டம்ஸ் அதிகாரின்னு போலியாக பேசி உங்கள் பேரில் சட்டவிரோத பார்சல் இருக்குன்னு மிரட்டி இது டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடின்னு சொல்லி பேருன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 லட்சத்தை பறிச்சிருக்காங்க. என்ன டெக்னிக்கு! ஸோ பணத்தோட வழியை பின்தொடர்ந்து போன போலீஸு இந்த வளையத்தோட தமிழ்நாட்டு முகவரை கண்டுபிடிச்சது. கம்போடியாவில் ரெஸ்டாரண்ட் மேனேஜர் முகமூடியில் இருந்துக்கிட்டு, ஓகேவா, சீன மோச நிறுவனங்களுக்கு இந்திய வங்கி கணக்குகளையும் ஆட்களையும் சப்ளை பண்ணிட்டு இருந்தவர். புரியுதா உங்களுக்கு? ஸோ லுக் அவுட் சர்க்குலர் போட்டு 2 வருஷம் காத்திருந்து, ஸோ நேற்றுக்கு முந்தா நேற்று அவர் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்கினப்போ இமிகிரேஷன்லேயே நமக்குன்னு பிடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம், எந்த அரசு அதிகாரியும் ஃபோனில் டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க உறவுகளே. அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி ஒரு கால் வந்தால் அது 100% மோசடி. திமுக அரசு மாதிரி ஓகே, இந்த மாதிரி சைபர் மோசடி நடந்தால் உடனே 1930 என்ற எண்ணை நீங்கள் அலையுங்க. இல்லைனா
cybercrime.gov.in அப்படின்ற இதில் வெப்சைட்டில் வந்து பார்த்தா புகார் கொடுங்க. திரையில் வந்து நம்ம எடிட்டர் இப்போ காமிச்சிருப்பாப்ல. ஓகேங்களா? ஸோ இரண்டாவதாக 63 லட்சம் தங்க மோசடி வழக்கில் புது அப்டேட்டுங்க. நேற்று இந்த வழக்கில் 4 பேர் கைதுன்னு சொன்னேன். நேற்று மேலும் 2 பேர் கைதாகி மொத்தம் 6 ஆகிடுச்சு. முக்கியமான விஷயம் 44.5 லட்சம் பணம் மீட்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவருக்கு இது பெரிய ஆறுதல் இல்லையா? அப்பாடான் இருக்கும். இன்னும் ஒருத்தர் தலைமறைவாக இருக்கிறதா அறிக்கை சொல்கிறதால தேர்தல் வந்து தொடருது. முழு முடிவு வந்ததுன்னு அவங்க சொல்கிறேன். மூணாவதாக 90 வயசு அம்மாவை ஏமாத்தினவங்க சிக்கினாங்க. முகவரி கேட்குற மாதிரி நடித்து 90 வயது மூதாட்டிக்கிட்ட வந்து 4,500 செயினை பறித்து 2 பேர் கைது. நகை வந்து முழுசாக மீட்கப்பட்டுருச்சு. ஸோ கூட 1.5 லட்சம் பணமும் பறிமுதல். வீட்டில் வயசான பெரியவங்க தனியாக இருக்க நேரத்தில் அதான் அந்நியர்கிட்ட தெரியாதவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்க சொல்லி உங்கள் வீட்டில் பாட்டி தாத்தாலாம் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். நான்காவதாக 790 போதை மாத்திரைகள் பறிமுதல். மதுரையிலிருந்து கொரியர் மூலமாக சென்னைக்கு கொண்டு வந்து விற்க திட்டமிட்டு இருந்த ஒருத்தர் 790 தூக்க போதை மாத்திரைகளோட கைது செய்யப்பட்டு மாட்டிக்கிட்டாரு. ஒருத்தர் வந்து தேடப்படுறாரு. அடுத்ததாக பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் சுருக்கமாக சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பாலியல் சீண்டல் பண்ணவர், அப்புறம் மறைவாக வீடியோ எடுத்தவர், ஃப்ளாட்டில் பாலியல் தொழில் நடத்தின 2 பேர். ஸோ 3ம் தனித்தனி வழக்கில் மொத்தம் 4 பேர் கைது. ஒரு பெண் மீட்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட விவரம் எதுவும் சொல்ல மாட்டோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எந்த சூழ்நிலையும் உறவுகளே 181 மகளிர் ஹெல்ப்லைன், அவசரத்துக்கு 112 சொல்லிக்கிட்டே இருக்க, டெய்லி நோட் பண்ணிக்கோங்க. மீதி வழக்குகளே ஒரே ஓட்டத்தில் சொல்லிடுறேன். சூதாட்ட வழக்கில் 8 கைது நடந்திருக்குங்க. 54,000 ரொக்கம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. பழைய வழக்குகளில் பிடியாணையோட தலைமறைவாக இருந்த 2 பேர் கைது. கடையில் கவனத்தை திசை திருப்பி திருடினவர் வந்து பார்த்திங்கன்னா கைது. பொருள் வந்து முழுசாக மீட்பு. ஸோ வீட்டை உடைச்சு திருட முயற்சியவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்காரரே மடக்கி பிடிச்சு போலீஸில் ஒப்படைச்சிருக்காரு. மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து ஒரு நாளில் 13 அறிக்கை, 20க்கும் மேற்பட்ட கைதுகள். இதெல்லாம் காவல்துறையோட அதிகாரப்பூர்வ அறிவிக்கைகள். வழக்கமாக சொல்கிறது தான் கைது என்பது குற்றச்சாட்டிலே தான் முடிவை நீதிமன்றம் தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக மக்கள் கோரிக்கை 1. குன்னூரில் ஒரு விசித்திரமான ஆனால் நிஜமான பிரச்சனை உறவுகளே. நீலகிரி குன்னூரில் ஈசல் வகை பூச்சிகள் கூட்டமாக லைட்டு வெளிச்சத்துக்கு வந்து ஈர்க்கப்பட்டு வீடுகள் கடைகளில் உள்ள வந்து படையெடுத்து வருது. பேரூராட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லிட்டு வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினாங்க. நடவடிக்கை இல்லைன்னா அடுத்த கட்ட போராட்டமும் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஸோ சின்ன ஊர் பிரச்சனைன்னு தள்ளி வைக்கக்கூடாது. அங்கே வாழ்கிறவங்களுக்கு அது தினசரி அவஸ்தை. ஸோ பேரூராட்சி இது பதில் சொன்னோம். பயங்கர டார்ச்சராக இருக்குங்க. நம்ம நினச்சி பார்க்க மாதிரிலாம் கிடையாது. இரிட்டேட்டிங்காக இருக்கும். அரசு உடனே இது என்னன்னு பாருங்கள். சோஷியல் மீடியா ஆல்ரெடி இதெல்லாம் வைரல் ஆச்சு. 2வதாக தஞ்சை மின்சார பிரச்சனை இன்னும் பதில் இல்லை. திருவடைமருதூர் பக்கம் 600 ஏக்கர் குறுவை கருகின விவகாரத்தை நேற்று சொன்னேன் இல்லையா? ஆய்வு இழப்பீடு 2க்கும் இன்னும் அதிகாரப்பூர்வ பதில் வரல. ஃபாலோஅப்பில் தான் இருக்குது. அரசு கொஞ்சம் கவனிங்க. அடுத்ததாக நாளை என்ன? நாளை ஜூலை 24 ஹஜ் 2027 விண்ணப்பத்துக்கு கடைசி நாள். இரவு 11:59 வரை வீட்டில் யாராவது காத்திருந்தால் இன்றைக்கே முடிச்சிடுங்க. hajcommittee.gov.in. ஸோ இஸ்லாமிய சகோதரர்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், ஜூலை 27 முதல் 29 வரை EDII ட்ரோன் பயிற்சி கிண்டியில் நடக்குதுங்க. ஜூலை 28 நம்ம வேலுபாய் இருக்கார்ல, அந்த வேலு தொடர்பான ஆஜர் நாள். காவேரி ரிவ்யூ கூட்டமும் இன்றைக்கி தான். கர்நாடகா பதில் என்னன்னு நம்ம அன்றைக்கி பார்ப்போம். சரிங்களா? ஜூலை 30 12ஆம் வகுப்பு சான்றிதழ் ப்ளஸ் ஹஜ் குழுக்கள் ப்ளஸ் திருநாய் வழக்கு விசாரணை இருக்குது. ஸோ ஜூலை 31 பொருளாதார கணக்கெடுப்பு கடைசி நாள். se.census.gov.in. ஸோ ஆகஸ்ட் 3 பழனி ஆஜர் ப்ளஸ் மார்கண்டியன் காவல் காலம் முடிவு. ஆகஸ்ட் 5, 6 பட்ஜெட் ப்ளஸ் வேளாண் பட்ஜெட். அடுத்ததாக நம்மளுடைய குடும்ப பேச்சு. நேற்று 3 நாள் ஸ்பெஷலை இவ்வளோ அன்பாக வரவேற்றதற்கு மீண்டும் என் உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். இனி வழக்கம் போல் தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல், மதியம் 12 மணிக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அரசியல் மேலே நிகழ்ச்சி வந்துடும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் திரும்பவும் என்னடா வந்து டெய்லி அழுகுறியே நீங்கள் நினைப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சுட்டு 30 நிமிஷம் கழித்து போய் கேமராவை பார்த்தா கேமராவில் ஏதோ ரெக்கார்ட் ஆகலை. சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் நான் என்ன இருந்தாலும் சரி வீடியோ பண்ணாமல் போய் தூங்குறதே கிடையாது. அதனால் இந்த மாதிரிலாம் ஆகிறனால இந்த அரசியல் மேடத்தை தொடர்ந்து போட முடியல. ஃப்ளோவுக்கு வந்துடுவோம். உங்களுக்கு கட்டாயமாக
உலகம் அழிந்தால்தான் காலை குரல் நிகழ்ச்சி இல்லை என்றால் காலை குரல் நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரசியல் மேடையும் ஒரு ஃப்ளோக்கு வந்துடும். இன்னொரு விஷயம் உறவுகளே, உறவுகளின் குரல் திரையில இருக்கிற நம்பர் 9884430900 உங்க வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க, மறந்துடாதீங்க. அது வந்ததும் உடனே ஒரு நியூஸ் கார்டாக தயார் பண்ணி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் எல்லா தளத்திலையும் போடுவோம். அது அப்படியே அரசு பார்வைக்கும் போகும். ஸோ குன்னூர் மாதிரி, தஞ்சை மாதிரி ஊர் பிரச்சனைகளை இந்த மேஜைக்கு வரதே உங்கள் குரலாக தான். ஸோ ஹெஸ்டேட் பண்ணாமல் சமூக ஆர்வத்தோடு உண்மையாகவே ஒரு நோக்கம் இருக்குது, இது பிரச்சனை தான், கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு தோணுச்சுன்னா எதுவாக இருந்தாலும் பகிரப்படுங்க. இது உங்களுடைய ஷோ. உடனே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வரும். ஸோ முழுசாக பார்த்த என் உறவுகளுக்கு மிக்க நன்றி. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவல், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் அண்ட் காலை குரல். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. மீண்டும் உங்களை முடிந்தால் மதியம் 12 மணி வீடியோவில் சந்திக்கிறேன். அப்படி இல்லை நாளை காலை எப்பவும் போல காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திப்பேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பபாய், see you.